வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்து இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி உங்கள் உடலில் இருந்த சோர்வும் சோகமும் ஓடி மறையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே நீங்கும். தீர்க்கமாக முடிவெடுக்க போகிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையில் வரும். எவ்வளோதான் பணம் வந்தாலும் சேமிக்க முடியாத நிலைமை இருந்ததில்ல, அது எல்லாமே நீ மாறப்போகுதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவி ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு நீங்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்கிறதால நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய யோகங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே மேசராசிக்காரங்கன்னு சொன்னாவே எல்லா இடத்துலையும் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. விருப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்கள இவங்க முதன்மையானவங்கன்னு சொல்லலாம். எந்த வேலையை செஞ்சாலும் சரி இவங்க உறுதியான மனநிலைமையோட கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த துறை எடுத்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ஒவ்வொரு மாதிரி தான். ஆனால் மேசராசி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் இவங்க சிறப்படையக்கூடியவங்க. எத்தனை பேர் இருந்தாலுமே இவங்க ஒரு தனிப்பட்ட திறமையோடு வெளிப்படுவாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு கொஞ்சம் கோபங்கிறது அதிகமாக தான் வரும். சத்தமான முறையில் இவங்க பேசக்கூடியவங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறத மற்றவங்க உடனடியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஒளிவு முறைவு இல்லாமல் உடனடியாக பேசிடுவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக பழக்கக்கூடியவங்க, எல்லார்கிட்டையும் உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லா வகையும் இவங்களால சிறப்படை செய்ய முடியும். என்ன ஒன்று, இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அலசி ஆராய்ஞ்சு செய்ய மாட்டாங்க. உடனடியாக செய்யணுங்கிற ஒரு வேகம் இருக்கிறதாலேயே சில விஷயங்கள் இவங்க ஏமாற்றங்கள் சந்திக்கிற மாதிரி தான் அமைஞ்சிட்டுது. எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் இவங்க சுறுசுறுப்பானவங்களாகவும் ஞானம் அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சின்ன வயசில் கூட ஒரு பெரிய பதவியில் வகிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். கோபங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக வரும்னே சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதார உயர்வுங்கிறது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் அமையும். பொதுவாகவே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு ராசிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் ராசிபதியாக இருக்கிறது அந்த கந்தவேல் முருகனுடைய அம்சமாகவே இருக்குது. இதனால நீங்கள் எப்போதும் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால நல்ல வாழ்வுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். உங்களுக்கு இந்த 15 நாட்களுக்கும் சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி தான். பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் சிந்தனையால் அது சரின்னு பட்டா மட்டும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இதனாலேயே இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்படைய போகுது. அதே மாதிரி உடன்பிறப்பு வகையில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு கூட இனி நீங்கன்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதனால் மோதல் போக்குங்கிறது இருக்காது. எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருப்பீங்க. இது எல்லாமே இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இடம் வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம்னு அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்பட போகுது. இயல்பாகவே நீங்கள் தைரியத்தோடு செயல்படக்கூடியவங்க. இந்த காலகட்டங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தன்னால் தைரியம் துணிச்சல் பிறந்திருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். முதலீடு செய்கிறதா இருந்தால் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நவகிரக நாயகர்களை முதல்வராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பிறக்கிறாங்க. இதனால் பயணங்கள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். செலவு அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் பண பற்றாக்குறைங்கிறது ஏற்படாது. அதே நேரத்தில் எப்படியாவது பண வருமானம் தொடர்ந்து ஏற்படும். சந்திரனோட நகரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப சாதகமான சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதனால் நிறைய வாய்ப்புகள் நீங்கள் பெற போகிறீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். காரியத்தோட அப்பப்போ ஏற்பட்டாலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய புகழுக்கும் மரியாதைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு நீங்கள் செயல்படக்கூடியவங்க தான். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த காலத்தில் சமாளிச்சுட்டீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு நஷ்ட வாய்ப்புமே இல்லை. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது சில நேரம் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து உங்கள் துணையோட ஆசையை நிறைவேற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த கவலை கூட இனி நீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வீணான கெட்ட பேர்லாம் வராமல் பார்த்துக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் உறவினர் வகையிலும் நண்பர் வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் தொழிலில் மந்த நிலை ஏற்படாமல் இருக்கணும்னா சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். இயல்பாகவே நீங்கள் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்றவங்க. இந்த காலத்தில் ஒரு மனசுலேயும் சரி உடலும் சரி ஏதோ ஒரு சோர்வுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வாட்டிகிட்டு இருக்குது. அது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். முடிஞ்சால் ஆலய தரிசனம் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும்.
வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தாராளமாக செய்யுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்குற அளவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகம்னே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை எப்போதுமே கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்துமே மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை பிடிப்போடு நீங்கள் இனி செயல்படக்கூடிய நேரம். சுறுசுறுப்பாக செயல்படுங்க. இதனால் ஒரு நல்ல மாற்றங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி தொழிலில் இப்போ சூடு பிடிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட விற்காமல் இருந்த விஷயம் எல்லாமே இனி விட்டு தீரக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் பணியாளர்களோட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து பாருங்கள். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, சிமெண்ட் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, மண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிர்வாக திறமைங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே தொல்லை கொடுத்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே நீ மாறும். அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இப்போ நல்ல சம்பளம், சலுகை எல்லாமே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலங்கிறது ஒரு சிறப்பான காலம் தான். இந்த காலத்தில் நிறைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். வாழ்க்கையில் திருப்பத்தை தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. விபத்தால் காயமடைஞ்சவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதே மாதிரி வீடு, மனை, வாகனம், சொத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு இந்த 15 நாட்களில் ஏற்பட போகுது. உங்கள் வளர்ச்சியின் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை பெற முடியும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும். சில நேரம் தாமதமாக இருந்தாலும், சிரமங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். அதே மாதிரி இளைய உடன்பிறப்பு வகையில் வளர்ச்சிக்கு ஆதரவுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது. சுமூகமான உறவு, உற்றார் உறவினர் வகையில் தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க மூலமாக பிரச்சனை எதிர்கொண்டவங்களுக்கு இனி அவங்க மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இனி எல்லாமே ஒரு தனிப்பட்ட மாற்றமே கிடைக்குன்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சில நேரம் சிறப்பாக இல்லைன்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போனீங்கன்னாவே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தவறான புரிந்துணர்வு எல்லாமே தவிர்க்க பாருங்க. மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேசுறது நல்லது. இதனால மகிழ்ச்சிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால பல கஷ்டங்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வீடு, நிலம், வாகனம், சொத்து இது எல்லாமே வாங்குறது மூலமாக ஒரு செல்வத்தை மேம்படுத்தக்கூடிய வாரங்களாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுட்டு இருந்த சூழ்நிலை மாறி எதிர்காலத்துக்குன்னு நீங்கள் சேமிக்கக்கூடிய காலங்கிறது பிறந்திருக்குது. வருமான வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சேமிப்பு விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் செயல்படுத்த பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எல்லா நடவடிக்கையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் குடும்ப உறுப்பினர் உடல் நலத்திலும் சரி, உங்கள் உடல் நலத்திலும் சரி இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது மூலமாக மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். தொடர்ந்து ஒரு போராட்டங்களை சந்திச்சுட்டு வந்து உங்களுக்கு இனி எல்லாமே ஒரு நல்ல மாற்றமாக ஏற்பட போகுது. அதே மாதிரி தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வெற்றி, புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். இந்த 15 நாட்களும் நீங்கள் இழந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சந்திக்கலாம். லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு, சேமிப்பு பெறக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு சிலருக்கு இந்த முகம், கண், சிறுநீர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ஏற்படலாம். அதனால் தொடர்ந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். அதே மாதிரி மார்பு பகுதியில் சளி பிரச்சனை மாதிரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஒரு சின்ன உடல் பாதிப்பு இருந்தாலும் மருத்துவரை நீங்கள் கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. இதனால் அதிகப்படியான பாதிப்புங்கிறது ஏற்படாது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, படிப்பு விஷயத்துலையும் சரி அக்கறை செலுத்திட்டு வர பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். ஒரு சிறப்பான அடித்தளத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுடைய தேவை பூர்த்தியாகக்கூடிய வாரமாக இந்த வாரங்கள் 15 நாட்களும் அமைஞ்சிருக்குது.
ராசி அதிபதி செவ்வாய் உபஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளப்பரிய சுப பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரக்கூடிய நேரம். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு நன்மை உண்டாகும். பணவரவு ஏற்றமும் முன்னேற்றம் உண்டாகும். தொடர்ந்து அலுப்பு சலுப்பு இல்லாமல் உழைப்பு கொடுத்து பாருங்க, ஒரு நல்ல மாற்றம். வாழ்வாதாரங்கிறது தொடர்ந்து உயரும். வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டு இந்த பனிப்போர் எல்லாமே மறையக்கூடிய நேரம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலம் சாதகமாக அமைஞ்சிருக்குது. பல பெண்களுக்கு தாய்மை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிருஷ்ணரை குழந்தைய பிறக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு 15 நாட்களுக்கும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.